சென்னை கோயம்பேட்டில் இருந்து மதுரவாயல் செல்லும் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது தொடர்கதையாகி வருவதாக வாகன ஓட்டிகள் குமுறி வருகின்றனர். இதற்கு நெடுஞ்சாலையை ஆக்கிரமித்து போடப்பட்டுள்ள காய்கறி பழக்கடைகள்தான் முக்கிய காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய பணியில் இருக்கும் போலீசார் ஆக்கிரமிப்பு கடைக்காரர்களிடம் தினசரி 300 முதல் 500 ரூபாய் வரை மாமூல் வாங்கிக் கொண்டு கமுக்கமாக இருப்பதால் பணி முடிந்து வீட்டுக்கு செல்லுவோர் பாதி நேரத்தை சாலையிலேயே கழிக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. கூடுதல் விவரங்களை களத்தில் இருந்து முதன்மை செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க கேட்கலாம். ஜெபர்சன், வணக்கம். பொதுமக்கள் தரப்பிலிருந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் நிலையில் அதிகாரிகள் தரப்பில் விசாரணைக்கு ஏதேனும் உத்தரவிடப்பட்டிருக்கா? முழு விவரங்கள் என்ன? சென்னையில் மாலை நேரங்களில், அதாவது காலை மற்றும் மாலை நேரங்களில் மிகவும் பரபரப்பாகவும் மிகவும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலையுமாக காணப்படுகிறது இந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலை. இந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் காலை இங்கிருந்து சென்னைக்கு உள்ளே வரக்கூடிய அனைத்து மக்களும் தங்களுடைய வேலைகளுக்காக உள்ளே வருவதும், அதே போல தங்களுடைய வேலை நேரத்தை முடித்துக் கொண்டு மாலை நேரங்களில் வெளியே வருவதும் வாடிக்கையான ஒன்றாக இந்த பகுதியில் அமைந்து வருகிறது. அதே போல கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து பெங்களூரு, ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள், ஆமினி பேருந்துகள் உள்ளிட்டவை செல்லக்கூடிய மிகவும் பிரதான சாலையாக இந்த பூந்தமல்லி சாலை பார்க்கப்படுகிறது. இந்த பூந்தமல்லி சாலையை பொறுத்த அளவில் கோயம்பேட்டிலிருந்து நெற்குன்றம், மதுரவாயல், வானகரம், திருவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மற்றும் வேலூர், ஆந்திரா உள்ளிட்ட புறநகர்களுக்கும், வெளி மாநிலங்களுக்கும், அதே போல வெளி மாவட்டங்களுக்கும் செல்லக்கூடிய பேருந்துகள் இந்த பகுதியை பயன்படுத்தித்தான் செல்வது வழக்கமான ஒன்றாக இருக்கும். ஆனால் கோயம்பேடிலிருந்து நெற்குன்றம் வரைக்கும் செல்வதற்கு மிகவும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. மாலை 5 மணியை கடந்தாலே இந்த பகுதியை கடப்பதற்கு மிகவும் சவாலான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மாலை நேரங்களில் தங்களுடைய பணிகளை முடித்துவிட்டு அங்கிருந்து சோர்வோடு வீடுகளுக்கு எப்போது செல்வோம் என்று வரக்கூடிய மக்கள் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி இருசக்கர வாகனங்களில் செல்ல முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் இந்த நெற்குன்றம் பகுதிகளில் சாலையை ஆக்கிரமித்து ஏராளமான கடைகள், அதாவது பழக்கடைகள், காய்கறி கடைகள் என 100க்கும் மேற்பட்ட கடைகள் அமைந்திருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய கடை உரிமையாளர்களிடம் கேட்கும் போது இந்த பகுதியில் கடை அமைப்பதற்கு அனுமதி இல்லையே, ஏன் இந்த பகுதியில் அமைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கும் போது வறுமை காரணமாக அவர்கள் கடை அமைத்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள். ஆனால் இந்த பகுதியில் செல்லக்கூடிய சிலரும் அதை பயன்படுத்தி அவர்களுடைய வாகனத்தை சாலையிலேயே நிறுத்திவிட்டு இங்கு வந்து இந்த பொருட்களை வாங்கும் நிலை உருவாகி இருக்கிறது. ஆனால் இதை கண்டுகொண்டு உடனடியாக இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய வேண்டிய போலீசார், கேட்டன் கோயம்பேடு காவல் நிலைய போலீசாரோ இந்த பகுதியில் கடை அமைத்திருக்கக்கூடிய நபர்களிடமிருந்து நாள் ஒன்றிற்கு 300 முதல் 500 ரூபாய் லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு இந்த பகுதியில் கடை அமைப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி வழங்கியதோடு போக்குவரத்து நெரிசல்களை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக அவர்கள் பலர் நம்மிடையே கூறும்போது தெரிவித்திருக்கிறார்கள். சில கடலை உள்ளிட்ட சில கடைகளில் மட்டும் அவர்கள் கடலை வாங்கி செல்வது, தக்காளி உள்ளிட்ட வெங்காயம் உள்ளிட்ட பொருட்களை வாங்கி செல்வது என சில கடைகள்லையும், சில குட்டி யானை உள்ளிட்ட டெம்போக்கள்ல வந்து நிறுத்தக்கூடிய கடைகள்ல 300 முதல் 500 ரூபாய் வரைக்கும் லஞ்சம், கடைகளுக்கு ஏற்றாற் போல லஞ்சம் பெறுவது நமக்கு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இங்கு கடை அமைத்திருப்பது அவர்கள் வறுமை காரணமாக கடை அமைத்திருக்கிறார்கள். ஆனால் சென்னையில் இருந்து வெளியேறக்கூடிய மக்கள் இந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலையை பயன்படுத்தி மாலை நேரங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் வரக்கூடிய நிலையில அந்த மக்கள் இந்த சாலையை கடந்து செல்லும் போது பெரிதும் இன்னலுக்குள்ளாகி வருகிறார்கள். இவர்கள் இதற்கு காரணமாக இந்த கேட்டன் கோயம்பேடு காவல் நிலைய போலீசார் அதிக அளவில் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தனித்தனியாக வந்து அவர்கள் வசூல் வேட்டையில் ஈடுபடுவதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக போக்குவரத்து புலனாய்வில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதே போல இங்கு இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு போலீசார், அதே போல இங்கிருந்து வாகனங்களை பறிமுதல், அதாவது நோ பார்க்கிங் என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் வாகனங்களை நிறுத்தி சென்றால் அதற்கு அபராதம் விதிக்கக்கூடிய போலீசார் என தனித்தனியாக அவர்கள் வந்து இந்த பகுதியிலிருந்து லஞ்சமாக பெற்று இந்த பகுதியில் கடை அமைப்பதற்கு அவர்கள் வழியை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாக இந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். வழக்கமாகவே பல ஆண்டுகளாக இதே ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. ஆனால் தற்போது இந்த பறக்கும் சாலை திட்டமும் இங்கு வந்து வேகம் எடுத்திருக்கிறது. அதற்கான பணிகளையும் தற்போது ஒப்பந்ததாரர்கள் ஆங்காங்கே தொடங்கி இருக்கிறார்கள். இதனால் விரிவாக இருந்த சாலை தற்போது குறுகலான சாலையாக மாறி இருக்கிறது. இன்னமும்
போக்குவரத்து அதிகமாக மாலை நேரங்களில் அந்த பணியும் வேகம் எடுக்கும் பட்சத்தில் இன்னும் தீவிரமாக போக்குவரத்து நெரிசல் கடுமையாகும் என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். ஆகவே உடனடியாக இந்த பகுதியில் இதை போக்குவரத்து நெரிசலை சீர் செய்வதற்கான நடவடிக்கையை அதிகாரிகள் முன்னெடுக்க வேண்டும். கோயம்பேடு அதிகாரிகள் முன்னெடுக்காததின் விளைவு உயர் அதிகாரிகள் நேரடியாக பார்வைக்கு வந்து அவர்களுக்கு இந்த புகாராக இதை ஏற்று இந்த பகுதியில் வந்து தங்களுக்கு உரிய முறையில் இந்த பாத யாத்திரிகள் செல்வதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைக்கிறார்கள். களத்தகவல்களுக்கு நன்றி ஜெபர்சன். எப்போ வந்தாங்க லாஸ்டா? நம்ம இங்க கடை பண்ணா யாரை நான் பார்க்கணும்? ஆரையை பாருங்க. ஆரையா? எவ்வளோ ஒரு நாளைக்கு 300 ரூபா ஆகும். 300 ரூபாவா? ஆமாம். 3 டிபார்ட்மெண்ட் வருவாங்க. யாரெல்லாம்? லேண்ட் ஆர்டரு, ஆர்ஐ, அப்புறம் செக்டர்னு ஒன்று இருக்குது. அப்புறம் ரிக்கவரி தனியாக வருவாங்க. எதுனா? ரிக்கவரி தனியாக வருவாங்க. ஓ, தனித்தனியாக 300 ரூபா கொடுக்கணுமா ஆளுக்கு? ஒரு நாளைக்கு 100 ரூபா கணக்கு போய்டும். 100 ரூபா. அப்புறம் சார் 200 ரூபா. எப்படி நான் பொழப்ப ஓட்டுறது இப்படி கொடுத்தா? வண்டி பார்த்தா அது கம்மி பண்ணி அதெல்லாம் பண்ண மாட்டாங்களா? இப்போ உங்கள் வண்டி நீங்கள் இதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் கொண்டு போய் நம்ம பார்க்கணுமா? வருவாங்களா? அது வசூல் பண்ணிடுவாங்க. அதான் வருவாங்களா? அவங்க நம்ம போய் பார்க்கணுமா? முதல்ல அவங்கள போய் பேசணும். ஸ்டார்ட் பண்ணாங்களா? எப்போ வந்தாங்க லாஸ்டா? நம்ம இங்கே கடை பண்ணா யாரை நான் பார்க்கணும்? ஆரையை பாருங்க. ஆரையா? எவ்வளோ? ஒரு நாளைக்கு 300 ரூபா ஆகும். 300 ரூபாவா? ஆமாம். 3 டிபார்ட்மெண்ட் வருவாங்க. யாரெல்லாம்? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.